உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தம் பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ தம் புருஷ குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது இந்த உலகத்துல எத்தனை பெத்தவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல. ஆனா நாங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அஞ்சலி சித்தி இருந்தா போரே அடிக்காதுல்ல? ஆமாண்டா கண்ணா, ஆமா. அவ இல்லாம இந்த வீடே ஒரு மியூசியம் மாதிரி தான் இருக்கு. கலகலன்னு பேசி ஆடி ஓடி அவளை மாதிரி இங்க யாருமே இல்லையே. ரொம்ப பாசமா வீட்டுல வளர்ந்த குழந்தை திடீர்னு இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்குமோ? வீடு அந்த மாதிரி இருக்கு. ஆமா அண்ணி, நானும் அஞ்சலியை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆமா கேசவா, அவ அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறதே கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. பட்டு பட்டுன்னு பேசுவா. தப்பா பேசிட்டா உடனே சாரி கேப்பா. அவ இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது. நானும் அஞ்சலி சித்திய ரொம்ப மிஸ் பண்றேன். அஞ்சலினா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அவ பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாசத்தை காட்டுவா. அவ இல்லாதது வீட்ல யாருமே இல்லாத மாதிரி தான் தோணுது. காசு பணம் எல்லாத்தையும் கூட கஷ்டப்பட்டாவது நாம சம்பாதிச்சிடலாம். ஆனா ஒருத்தவங்க கூட இல்லாதப்போ அவங்களுக்காக எல்லாரும் ஏங்குற அந்த பாசத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஏன் பொண்ணு அதை சம்பாதிச்சிருக்கா. அது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. லட்சுமி, அவளோட இந்த குணம் பெருமை எல்லாமே உங்ககிட்ட இருந்து வந்தது தானடி. உன்னோட வளர்ப்பு அப்படி. நான் இப்போ உனக்கு சாப்பாடு ஊட்டி விட போறேன். இந்தா. எனக்கு போதும். என்ன போதும்? நல்லா சாப்பிடு அஞ்சலி. இல்ல வேண்டாம், போதும். அஞ்சலி, ஏய், இந்த எனக்கு போதும், நீ சாப்பிடு. மா பசிக்கலன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டேன். எல்லாமே நீ சொல்லித்தான்.
உன் கையால சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும். ஓஹோ. ரேவதி, என்னையே இவ்ளோ நல்லா பாத்துக்கிறனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன எப்படி பாத்துக்குவ? இந்தாம்மா ம். தண்ணி குடி. ம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. உனக்கு எப்பவும் இதே யோசனை தானா? இந்தா கடைசி வாங்கிக்கோ. வேண்டாம், போதுமா? வாங்கிக்கமா. வேண்டாம். மா, நான் போய் தட்டை கழுவி வச்சுட்டு வரேன். நீ இங்கேயே உட்காந்து கடைய பாத்துக்கோ. ம். ம். அஞ்சலி, ஐம் ரியலி சாரி. அது யாரோ ஒரு பெரிய மகான் சொல்லியிருக்காரா, ஃபேமிலி லைஃப்ல புருஷன் தப்பு பண்ணாலும் பண்ணலனாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சண்டை சரியாகணும்னா அது புருஷன் தான் சாரி கேட்கணுமா? நான் அப்படி பேசி இருந்தது உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஐம் சாரி அஞ்சலி. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? ம்? நான் பேசினது உனக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல கோவம் இல்லைன்னா நீ சாப்பிடாம அப்படியே போயிருப்பியா? ம். நீ சாப்பிடலன்னு நானும் ஒரு வாய் கூட சாப்பிடல, தெரியுமா? ஐயோ, நீங்க சாப்பிடலையா? ம். சாரிங்க, நீங்க அப்படி பண்ணத என்னால ஏத்துக்க முடியல. நீங்க என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க, என்ன ரொம்ப கேர் பண்றீங்க. உங்க மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சாரிங்க. வாவ், முதல் தடவையா ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட சாரி கேக்குறா. பின்ன இது இந்த உலகத்தோட 9வது அதிசயம். நான் உங்ககிட்ட சாரி கேக்குறது உலக அதிசயமா? ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா நீ கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? அப்போ நான் இனிமே முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க போறேன். ஐயோ, வேணாம் வேணாம். என்னோட தேவதை அப்படியெல்லாம் கோவமா இருக்க கூடாது. அந்த கோபம் உடம்புக்கு நல்லதில்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.